ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பிசிபி செக்டார் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு இப்போதைக்கு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா சென்டர் இருக்குல்ல, அந்த டேட்டா சென்டர்ஸ் நிறைய பெருசாகிட்டே போகும்பொழுது இந்த டேட்டா சென்டர்ஸுடைய கூலிங் சிஸ்டம் என்ன இருக்கும், அந்த கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியுடைய வேல்யூஷன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு லெவலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா சென்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அதாவது இப்போ 2025 டேட்டா சென்டருடைய மார்க்கெட்டுங்கிறது $386 பில்லியன் மேலே இருக்குது. இன்றைக்கி $386 பில்லியன் மேலே இருக்கிற டேட்டா சென்டருடைய மார்க்கெட் வந்து 2032 584 பில்லியனுக்கு மேலே போகும் அப்படின்னும், அண்ட் 2035 987 பில்லியனுக்கு மேலே போகும் அப்படின்னும் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் growth என்ன சொல்கிறாங்கன்னா 10 to 11.24% வரைக்கும் இருக்கலாம் அடுத்த 10 வருடங்களையோ 8 வருடங்களையோ அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இந்த டேட்டா சென்டர் கூலிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த டேட்டா சென்டர் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 இந்தியாவுடைய மார்க்கெட் சைஸ் வந்து 6 to 7 பில்லியன் டாலர்னு சொன்னாங்க. அண்ட் இந்தியா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இப்போ குளோபலி டேட்டா சென்டர் வந்து 11% க்ரோ ஆகுது, அதனுடைய சிஏஜிஆர் growth 10 to 11% இருக்குது அப்படின்னா, இந்தியாவுடைய சினாரியோ வந்து வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, 15 to 17% இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸுடைய க்ரோத் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ டேட்டா சென்டருடைய க்ரோத் வந்து 15 to 17% சிஏஜிஆர் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த டேட்டா சென்டர் எல்லாமே பில்ட் ஆகி வரும் பொழுது அதற்கான கூலிங் சொல்யூஷன் தேவைப்படும். அதுக்காகத்தான் டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் அப்படிங்கும்பொழுது அதுக்குள்ளே என்னவெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் லிக்விட் கூலிங் வருது, டிசைன் கன்சல்டிங் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வருது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரையே 3ஆக பிரிக்கிறாங்க. லார்ஜு, ஸ்மால் அண்ட் மிட் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அதற்கு தேவையான சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இது இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர், என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் அண்ட் கோ லொக்கேஷன் டேட்டா சென்டர் அப்படின்னு அது பெருசாக போகுது. ஸோ 2024 கணக்குப்படி $4210 மில்லியன் இந்த டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் மார்க்கெட்டுடைய சைஸு. இதனுடைய சிஏஜிஆர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 15.93% இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே எந்த கம்பெனிஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இப்போது இதில் கீ பிளேஸாக இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் எலக்ட்ரிக் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சில்டைன் அப்படிங்கிற கம்பெனி இருக்கிறாங்க, அண்ட் ஃபிஜிட்சு அப்படிங்கிற கம்பெனி இருக்கிறாங்க. இப்போ 2025 இருந்து 33 வரைக்கும் எந்தெந்த ரீஜியன்ஸ் எல்லாமே இந்த டேட்டா சென்டருக்கு ஒரு முக்கியமான மார்க்கெட்டாக இருக்க போகுது, அண்ட் டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் மார்க்கெட்டுக்கு முக்கியமான சென்டராக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப் அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். யூரோப் வந்து 24.77% மார்க்கெட் ஷேர் இருக்கும் அப்படின்றாங்க. ஆசியா பசிபிக் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10.72 இருக்குன்றாங்க. நார்த் அமெரிக்கா தான் இதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு, 47.27% நார்த் அமெரிக்கா மார்க்கெட் ஷேர் வச்சுருக்க போகுது. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு 17.27 இருக்க போகுது. ஏன் நார்த் அமெரிக்கா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அமேசானாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இல்லை டெஸ்லாவாக இருக்கட்டும், இதே மாதிரி குளோபல் பிளேயராக இருக்கிற ஆல்ஃபாபெட் உள்ளிட்ட குளோபல் பிளேயராக இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அந்த பகுதியில் டேட்டா சென்டரை நிறுவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த நார்த் அமெரிக்கன் நேஷன்ஸ் எல்லாமே டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் பங்கு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் இருக்குல்ல, இதில் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ் டெக்னாலஜி எல்எல்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விட் கூலிங் சொல்யூஷன் அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க. இந்த கம்பெனியை அமெரிக்காவை சேர்ந்த ஜபில் இன்கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. இது 2024 அக்டோபர் மாதத்துலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த முக்கியமான மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, மோட்டிவேர் கார்பரேஷன். இந்த மோட்டிவேர் கார்பரேஷனுங்கிற கம்பெனியும் இந்த லிக்விட் கூலிங் சொல்யூஷன் கொடுக்கறதுல முக்கியமான ஒரு கம்பெனி. இதுவும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி.
இந்த அமெரிக்கன் கம்பெனியை ஃப்ரான்ஸ் கம்பெனியான ஸ்னைடர் எலக்ட்ரிக் இருக்குல்ல, அந்த கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. அதாவது மோட்டிவேர் கம்பெனியில் 75% கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை இப்போ வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் எலக்ட்ரிக். இதில் இன்னும் மிகப்பெரிய பிளேயராக இருக்கிறது யாருன்னா ஆஸ்டெக் இன்கார்பரேஷன். இது ஒரு டென்மார்க் பேஸ்ட் கம்பெனி. அடுத்தது ரிட்டல் கேம்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி. அடுத்தது வெர்டிவ் குரூப் கார்பரேஷன், இவங்க அமெரிக்கன் கம்பெனி. கிரீன் ரெவல்யூஷன் கூலிங் இன்கார்பரேஷன், இதுவும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. சைல்டைன் இன்கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் அமெரிக்கன் கம்பெனி. அதுக்கப்புறம் ஃபிஜிட்ஸுங்கிற ஜாப்பனீஸ் கம்பெனி இருக்குது. அடுத்ததாக டிசிஎக்ஸ் இன்கார்பரேஷன் அப்படிங்கிற போலண்ட் கம்பெனி இருக்குது. அண்ட் சப்மருங்கிற ஸ்பெயின் கம்பெனி இருக்குது. சரி, எல்லாமே ஸ்பெயினில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் 2 விஷயங்கள் இதில் பார்க்கணும். ஒன்று, இப்போது இந்த ஜெர்மன் கம்பெனியோ ஜாப்பனீஸ் கம்பெனியோ அமெரிக்கன் கம்பெனியோ நாளைக்கு இந்தியாவில் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணலாம், அதாவது ஐபிஓ இஷ்யூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் எலக்ட்ரிக் கம்பெனி ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டான கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்விட்ச் கியர்ஸ், அதுக்கப்புறம் மீடியம் வோல்டேஜ் ஸ்விட்ச் கியர், ப்ரொடெக்ஷன் ரிலேஸ், டிஃப்ரென்ஷியல் ரிலே அப்படின்னு நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கிறாங்க. பட் இப்போ நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனியாக இந்த ஸ்னைடர் கம்பெனி இருக்குது. இந்த டேட்டா சென்டர் லிக்விட் கூலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த கம்பெனி வரும்பொழுது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப மைனர் போர்ஷனாக இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் இந்த டேட்டா சென்டருங்கிற விஷயங்கள்லாம் பூம் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால இதனுடைய க்ரோத்துங்கிறது இந்தியாவில் 17% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குளோபலி 10 to 11% இருக்குது. அப்படின்னா இதில் ஸ்னைடர் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க போகுது, எந்த அளவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஒரு ரோட் மேப் போட்டாங்க, அதனால தான் மோட்டிவேர் கம்பெனியில் 75% கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை இவங்க வச்சுருக்காங்க. அப்போ பெரிய பிளானை இந்த கம்பெனி வச்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஓவரால் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து எத்தனை % இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது போக போக தான் தெரியும். அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது அது எந்தளவுக்கு அந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு ஸ்னைடர் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 70க்கு மேலே இருக்குது, ஹையாக தான் இருக்குது. பிபி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹையாக தான் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட $260 ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, $800 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கிட்டத்தட்ட 3 மடங்கு ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மே மாதத்தில் $500 $550 அந்த ரேஞ்சில் இதனுடைய ஷேர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா இப்போ நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிருந்தோம்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ROE 68க்கு மேலே இருக்குது, ரிட்டர்ன் ஆன் அசெட் 15க்கு மேலே இருக்குது. கடந்த 5 வருடங்களில் ப்ராஃபிட் க்ரோத்துடைய CAGR பார்த்தீங்கன்னா 59க்கு மேலே இருக்குது. அப்போ கம்பெனி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆக்சுவலாக இந்த மார்ச் குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே டிப்பாக இருக்குது. 857 கோடியாக இருந்தது 587 கோடியாக குறைஞ்சிருக்கு. 140 கோடியாக இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 87 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 60லேருந்து 15 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 111 கோடியிலேருந்து 55 கோடியாக குறைஞ்சிருக்கு. பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியை வாங்குற மாதிரி வரும்பொழுது வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனி எடுத்து வைக்கிற அடி இருக்குல்ல, அது வந்து முக்கியமான ஏரியா தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இவங்க கால் பதிக்கிறாங்க. ஆல்ரெடி மைனராக தான் பண்ணிட்டாங்க, அடுத்தது பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான். சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து ஒரு நல்ல வழியில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.